இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, ரயில்வேக்கென்று காங்கிரஸ் பேரியக்கத்தில் தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் பாஜக ஆட்சியில ரயில்வே துறைக்கு என்று நிதிநிலையை எடுத்து விட்டார்கள். நான் ஏற்கனவே காலையில் அறிக்கை கொடுத்திருக்கிறேன். மாநில வாரியாக மக்கள் தொகை அடிப்படையில் நிதிநிலையில ரயில்வே துறைக்கு ஒதுக்குவார்கள். ஆனால் ரயில்வே துறையிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பல முன்னுதாரணங்களை சொல்லலாம். குறிப்பாக நேற்று ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு என்ன ஒதுக்குகிறோம் என்று அந்த ஒதுக்கீடை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார். ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வருகின்ற கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். தொடர்ந்து ரயில் விபத்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ரயில் விபத்து இப்ப தொடர் நிகழ்வாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசு ஏன் இதில் கவனம் செலுத்தவில்லை? இந்த கேள்வியை நாங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் கேட்கிறாங்க. ஆனா ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு மாநில வாரியாக நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன். அதுல பாருங்க, தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதியை இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்களா? ஏன் இதிலும் ஓரவஞ்சனை செய்கிறார் மோடி அவர்கள்? தமிழ்நாட்டை புறந்தள்ளுகிறார். தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் CAG உடைய அறிக்கை, ரயில்வே பாதுகாப்புக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியை பாதுகாப்பு பணிகளுக்கு செலவு செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. அதிகாரிகள் பங்களா கட்டிக் கொள்வதும் விலை உயர்ந்த சோஃபாக்கள், பர்னிச்சர் வாங்குவதற்கும் இந்த நிதியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று இந்த ஆண்டு CAG அறிக்கை கூறுகிறது. நாங்கள் சொன்னால் எதிர்க்கட்சிக்காரர்கள் குற்றம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் இந்த ஆண்டு அறிக்கையில் அது வந்திருக்கிறது. அது உண்மையா இல்லையா என்பதை பாஜகவை சார்ந்த நண்பர்களும் மோடி அரசில் உள்ள அமைச்சர் பெருமக்களும் இதற்கு பதிலளிக்க வேண்டும். ரைட்? வன்மையாக கண்டித்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், 10.5% அதிமுக எதற்காக கொடுத்தது? எதற்காக இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை ஒன்றி இன்று இருக்கிறதா? சமூக நீதிக்காக பாமக இருக்கா? ஒரு சாமானியனாக நான் கேட்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு சாமானியனா கேட்கிறேன். எதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுயிரை நீத்துக் கொண்டார்கள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள்? எதற்காக துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்தது? குருவி சுடுவது போல் சுட்டுக் கொன்றார்களே, அந்த தியாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு இன்று மணிமண்டபம் கட்டியிருக்கிறது. எதற்காக அவர்கள் தன்னுயிரை நீத்தார்கள்? எதற்காக துப்பாக்கி சூடு நடந்தது? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்ப சமூக நீதி பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பத்தி பேசலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது. ஏன் 2011 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்? 2021 மோடி அரசு ஏன் நடத்தல? இதை பாமக நிறுவனர் கேட்பாரா? பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலன்னு? அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா பாஜக RSS உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம். சரி, கடந்த தேர்தலில் இவங்க நின்னாங்க. 10.5 எப்படி கொடுத்தாங்க? எதற்காக கொடுத்தாங்க? 10.5 அவங்க கொடுத்தாங்க, இவங்க வாங்கினாங்களே. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் உள் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்.
இடஒதுக்கீடு அளித்திருக்கிறார். அவர் எப்படி செஞ்சாரு? முறையாக எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் அது செல்லுபடியாக வேண்டும். மக்களை ஏமாற்றக்கூடாது, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, பின்தங்கிய சமூகத்தை ஏமாற்றக்கூடாதுன்னு நீதி அரசரை நியமித்தார். ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில் குழு வைத்து அந்த குழு விசாரணை செய்து அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடை முத்தமிழறிஞர் கலைஞர் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தார். ஆனால் எடப்பாடி அவர்கள் எப்படி கொண்டாந்தாரு? தேர்தல் கடைசி நேரத்தில் எந்தவித குழுவும் அமைக்காமல், நீதிபதிகளை அமைக்காமல் நான் கொடுத்துடுறேன் 10.5 ஜியோ போட்டார். உச்ச நீதிமன்றத்தில் என்ன கேட்டாங்க? இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. 10.5% இடஒதுக்கீடுக்கு என்ன ஆதாரம்? யாராவது பரிந்துரை பண்ணியிருக்காங்களா? இதை ஆய்வு செய்திருக்கிறான்னு கேட்டாங்க. அதனால தான் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. இதுக்கு யார் முழு பொறுப்பு? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் முழு பொறுப்பை ஏத்துக்கணும். அதிமுக கொடுத்தாங்க, இவங்க வாங்கினாங்களா? அது எப்படி வாங்கியிருக்கணும்? முறையா வாங்கியிருக்கணும். அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் கொடுத்தார்கள், அரசியல் காரணங்களுக்காக இவர் பெற்றார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று அவரும் கொடுக்கல, இவரும் வாங்கல. மக்களை அரசியல் படுத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு? 10.5 எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு கேட்டுச்சு. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? யாரு பதில் சொல்ல முடியும்? நான் உனக்கு ஒரு 10.5% கொடுக்கணும், ஜியோ போட்டா போதுமா? அதுலயும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சில பேர் எங்களுக்கு 10.5% போதாது, இன்னும் தேவை இருக்கிறது, கல்லூரியில, கல்வி நிலையங்களில, வேலை வாய்ப்புல இது கம்மியா இருக்குதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஆகவே இது எல்லாம் நாடகமாக இருக்கிறது. உண்மையான சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான செய்தி இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் அரசியல் படுத்திட்டு இருக்காங்க. அவர் எப்படி மாண்புமிகு முதலமைச்சரை போய் குறை சொல்ல முடியும்? மாண்புமிகு முதலமைச்சர் சரியா தானே போயிட்டு இருக்காரு, பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்றாரு. கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலயும் சொல்லலையே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஏங்க, காரியம் ஆகணும்னா வீட்டுக்கு போவாங்க,